வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மொஹாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு பொண்ணை வந்து ஒருத்தன் 30 இடத்துல 32 இடம்ன்றாங்க, சில பேர் 34 இடத்துலயே வந்து கத்தியிலே வந்து குத்தி கொண்டு இருக்காங்க. எங்கே நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொஹாலி அப்படின்ற இடத்துல தாங்க இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது பஞ்சாப் மாவட்டத்தில் தான் இந்த மொஹாலி அப்படின்ற இடம் இருக்கான். சண்டிகருக்கு பக்கத்துலேயே இருக்கான். ஆக்சுவலாக சண்டிகர்ன்றது தெரியல, ஐடி கம்பெனி நிறைய இருக்கும், விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அதனால் விளையாட்டு மையங்கள் நிறையா இருக்கும். நம்ம எப்படி சென்னையில் எப்படி தரமணி, அதே மாதிரி தாங்க அந்த சண்டிகர் மொஹாலி அப்படின்ற இடம்லாம் அதே மாதிரி தான் அந்த இடத்துல நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி கம்பெனி நிறைய இருக்குன்னு சொன்னாங்க மொஹாலியில். அதில் வந்து செக்டர் 66 அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்கான், அங்கே வேலை செய்கிறாங்க 30 வயசான டெம்பிள் அப்படின்ற பொண்ணு. இவங்க தான் அந்த பொண்ணு வேலை செய்கிறாங்க. இவர் தான் வந்து அஜித் சிங் அப்படின்ற ஒருத்தர். 2 பேரும் தான் வந்து வேலை செய்கிறாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நட்பாக தான் பழகுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல காதலாக மாறுது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து விலக ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அவன் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கான் அவகிட்ட மறுபடியும் பழகணும் அப்படின்ட்டு, ஆனால் முடியல. அந்த ஆத்தத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த ஐடி கம்பெனிக்குள்ள வந்து என்ன ஷிஃப்ட் மாறுற டைம் அந்த நேரத்தில் அவன் வந்திருக்கான். அவன் நான் கூட எப்படி அவன் உள்ள வந்தான் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அதே கம்பெனியில் வேலை செய்யறதுனால அவன் ஈஸியாக வந்து உள்ள வந்திருக்கான். உள்ளது பாருங்க, இந்த பொண்ணு உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, உட்காந்துருக்கா. அப்படியே வந்து அவன் என்ன பண்றான், அவன் கையில கத்தி வச்சிருக்கான். கத்தி வச்சு அந்த பொண்ணு கழுத்துல 2 குத்து குத்துறான். அந்த பொண்ணு இங்க ஓடுறான். திருப்பி என்ன பண்றான், அப்படியே விரட்டிட்டே போறான். என்ட்ரன்ஸ்குள்ள போறான். இதுக்கு வெளியில போறான். தப்பிக்க எவ்வளவு ட்ரை பண்றான். அப்போ அவன் வந்து விடவே இல்லைங்க, குத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் வந்து தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்போ யாராலையும் வந்து தடுக்க முடியாது. வெறி தலைக்கு மேலே ஏறிடுச்சு அவனுக்கு. குத்திக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுன்னு. ஆம்பளைங்க இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. ஆம்பளைங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிற ஆம்பளைங்களும் போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சிங்கு ஒருத்தனை கூட்டு வராங்க. அவன் சிங்கு கூட்டம், அந்த சிங்கு கையில கத்தி வச்சிருக்கான். அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியலங்க. பாவம் அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு. 30 இடத்துல அந்த பொண்ணு போட்டு குத்திருக்கான். எனக்கு ஒரே மட்டும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒரு கையில வச்சு பொண்ணு குத்துறான் அப்படின்னும் போது இவனுங்களும் அந்த அவனை தடுக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த மாதிரி தடுக்கணும்னு தெரியல. எங்க ஆபீஸ்ல எவ்வளவு விஷயம் இருக்குங்க. நம்ம இதோட கீபோர்டு இருக்கும், எதனா ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து அவன் மண்டையில வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிருந்தா கண்டிப்பா அவன் வந்து ஓரளவுக்கு அந்த பொண்ணை வந்து சேஃப்டி பண்ணியிருக்கலாங்க. அவன் ஃபுல்லா கத்தியில வந்து குத்திருக்கான். அந்த பொண்ணு வந்து போற வழியில வந்து இறந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவர் வந்து தொழிலே வந்து அவனை தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அவன் சாகல, உயிரோடு தான் இருக்கான். சிசிடிவி பார்த்துட்டு அவனை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிடவே கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எந்த காரணம் வந்து அந்த பொண்ணு தப்பிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து பின்னாடி வந்து இது பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து தான் அந்த பொண்ணு வந்து 2 தடவை வந்து குத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுது. அப்போ வந்து அவன் வீட்டுல தேர்த்தி தேர்த்தி வந்து படிக்கட்டு வரைக்கும் ஓடி போய் அந்த பொண்ணு வந்து குத்திருக்கான். அவனுக்கு அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிடக்கூடாது, அதுதான் அவனோட நோக்கம். அது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு பண்ணது உண்மையிலேயே வந்து ரொம்ப தப்பு தான். ஒரு ஏன்னா லவ்ல தான் ஒரு பெரிய விஷயங்க. நம்மளை விட்டு போறாங்க அப்படின் போது அதை வந்து என்ன வேணாலும் செய்ய தோணும். ஆனா வந்து ஒரு 10-15 வருஷமா இப்படிலாம் கிடையாது. ஆனா இப்பதாங்க ரொம்ப வந்து அதிகமாயிடுச்சு. ஒருத்தவங்க நம்மளை விட்டு விலகி போறாங்கன்னா அவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பேர் லவ்வே கிடையாதுங்க. லவ்ன்றது விட்டு தருது, அன்பு பாசம் அதுக்குள்ளதான். அது அவங்களுக்கு இப்பெல்லாம் இருக்கிற யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குங்க. இப்ப அந்த அந்த பொண்ணை வந்து கொன்னுட்டான். இதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் அவன் ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணதே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவளும் இறந்து போயிட்டா. இப்போ நீ உள்ள போயிட்ட, என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கை வீணா போச்சு, அவ வாழ்க்கை வீணா போச்சு. கொஞ்சம் யோசிச்சு சரி போறாள போட்டோம் விட்டுரு அப்படின்னு விட்டுட்டு, அவன் ஒரு எதனா ஒரு இதுல வந்து கவனத்தை திருப்பி ஓகே நம்ம முன்னேறதுக்கான வேலைகள் என்ன. ஏன்னா வந்து உலகத்துல இவ்வளவுதான் பொண்ணு அப்படின்னு கிடையாது, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சரிங்களா. அன்புக்காக இயங்குறவங்க நிறைய பொண்ணு இருக்காங்க. இவதான் அப்படின்னு நினைக்கிறதா முட்டாள்தனம். ஆம்பளைக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் அது நான் சொல்றது வந்து பொருந்துங்க. ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணி இப்போ அந்த பொண்ணோட உயிரும் போய் அவனும் போய் இவனுங்க போனது இல்லாம அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு போகும்போது, ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், இவனுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதனால வந்து ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், ஒருத்தவங்க விலகி போறாங்களா விட்டுருங்க, சந்தோஷம் நினைச்சீங்க. அதாவது ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அதை விட ஒரு 10 மடங்கு விஷயம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சேரும். அதுக்குதான் வந்து சில விஷயம் வந்து நடக்கிறது காரணம். அது யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போதும் போது அதை விட ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னு அர்த்தம்.
சரிங்களா. அதை விட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டு இப்போ அவனும் உள்ளே போயிட்டு அந்த பொண்ணும் இறந்துட்டான். பட் என்ன ஒன்று எனக்கு மனசு கஷ்டம் என்னன்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் 2 குத்துறானா டக்குனு அங்கே இருக்கிற எதனா, ஏன்னா ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக கீபோர்டு எதனா ஒன்று வெயிட்டான ஒரு பொருள் இருக்கும், அவன் மண்டையில் ஓங்கி ஒரு அடி வச்சிருந்தா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம், ஓரளவுக்கு சேவ் பண்ணியிருக்கலாங்க. இவங்க பே பூ 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 அப்படின்னா எப்படி அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்? ஒருத்தவங்க குத்துறான் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் எதனா ஒரு வெயிட்டான டக்குன்னு எதனா ஒரு கீபோர்டு எதனா கம்ப்யூட்டர் எதனா உருவி ஒரு அடி அடிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். முடியல. அது ஒரு கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மிருகம் ஆயிட்டான் அவன். அதுதான் ஒன்று. இத்தனை வருஷம் அவன் லவ் பண்ணதுக்கு வந்து அதுவே இல்லை போச்சு. பட் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நான். அதனால வந்து யாருன்னா அவளை விட்டு போறாங்களா, சந்தோஷப்படுங்க. சரிங்களா. ஆணும் ஒரு பொண்ணை விட்டு போன பொண்ணு ஆனாட்டும் சந்தோஷப்படுங்க. பட் அதை விட ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. அதை விட முட்டாள்தனமான வேலை அது மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. இந்த உலகத்துல ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்மளுக்கு கொடுத்த ஒரு 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் கண்டிப்பா அந்த உலகத்தை ரசிக்க பத்தவே பத்தாது. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். பட் போறாங்களா போட்டோம், ஓகே. அவங்க தான் ஒரு இடம் தான் நம்ம சந்தோஷன்றது ஒரு இடத்துல கிடையாது, நிறைய இடத்துல இருக்கு. அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் நான் போடுறேன் நான். பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான டாபிக் அவங்க சரிக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விட உங்கள்கிட்ட வரேன். டாட்டா பை பை.